أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد، وانتشت روحي وصار الدمع يجري. يا إلهي خذ بقلبي للرشاد. أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد، وانتشت روحي وصار الدمع يجري. يا إلهي خذ بقلبي للرشاد. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த ரமதானுடைய இரவிலே இந்த இடத்திலே அல்லாஹுடைய பள்ளியிலே என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஒன்று கூட்டினானோ, அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே, அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே இந்த அமல் இல்லை என்றால், இந்த செயல் இல்லை என்றால், எந்த வணக்க வழிபாடும் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாது. தொழுகை அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாது, நோன்பு அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாது, ஹஜ் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாது. ஏன்? சொல்லுகின்ற லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷஹாதாவும் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாது இந்த செயல் இல்லாமல். அது என்ன? அது என்ன? அது என்ன? அது என்ன? அல்-இக்லாஸ். மன தூய்மையோடு அல்லாஹுடைய முகத்தை நாடி மட்டும் எந்த ஒரு செயல் செய்யப்படவில்லையோ அல்லாஹுடைய தீனில், அந்த செயல்பாடுகள் எதுவும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இக்லாஸ் எமக்கும் உங்களுக்கும் நம்முடைய செயல்பாடுகளுக்கும் நம்முடைய மார்க்க பணிக்கும் மிக முக்கியமான அவசியமான ஒன்று. நம்முடைய இக்லாஸ் அல்லாஹ்விடத்திலே இல்லை என்றால், நம்முடைய செயல்பாடுகளில் இந்த மன தூய்மை உள்ள தூய்மை இல்லை என்றால், அல்லாஹ்விடத்திலே நாம் வாழ்நாள் முழுவதும் இந்த மார்க்க பணியையோ மார்க்க பிரச்சாரத்தையோ தொழுகையுடைய வணக்க வழிபாடுகளையோ நோன்புடைய வணக்க வழிபாடுகளையோ செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே அந்த வணக்க வழிபாடோ அந்த மார்க்க பணிகளோ அந்த மார்க்க பிரச்சாரங்களோ அல்லாஹ்விடத்திலே எந்த கூலியும் கொடுக்காது. மனிதர்கள் வேண்டுமானால் அதற்குரிய கூலிகளை புகழ்ச்சியாக செல்வமாக கொடுத்தாலும் சரியே. புரிகிறதா? அல்லாஹ் நமக்கு அந்த இக்லாஸை வழங்குவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ
யஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா. அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே, நபியாகிய உமக்கும் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கும் ஒமா உமிரு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையை இடவில்லை, இல்லா லியஅபுதுல்லாஹ், அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்ற கட்டளையை தவிர. எப்படி அல்லாஹுவை வணங்க வேண்டும், அல்லாஹுவை எப்படி இபாதத் செய்ய வேண்டும்? முஹ்லிஸீன லஹுத்தீன், வணக்க வழிபாடுகள் என எத்துணை வகைகள் இருக்கிறதோ அந்த வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்க வேண்டும் என்ற கட்டளையை தவிர வேறு கட்டளைகள் எதுவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு வணங்கவில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, ஃபஅபுதில்லாஹ முஹ்லிஸல் லஹுத்தீன், நபியே நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள். ஃபஅபுதில்லாஹ், அல்லாஹ்விற்கு நீங்கள் வணக்க வழிபாடுகளை செய்யுங்கள். எப்படி? முஹ்லிஸல் லஹுத்தீன், முஹ்லிஸாக உள்ள தூய்மையோடு அல்லாஹ்விற்கு மட்டுமே அந்த வணக்க வழிபாடுகளை செலுத்தி, நபியே நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அல்லாஹ் சொல்கின்றான் சூரத்துல் முல்கிலே, அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வாழ்வையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மரணத்தையும் ஆக்கவில்லை. ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களிலே யார் நல்ல செயல்களை செய்கிறீர்கள். ஃபுதைத் இப்னு இயால் ரஹிமஹுல்லாஹ் தஃப்சீருடைய கலையிலே மிக பிரசித்தி பெற்ற ஒரு மார்க்க அறிஞர், இவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, என்ன விளக்கம் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அமல்களை இரண்டாக அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதாவது அல்லாஹ்விடத்திலே நாம் செய்யப்படக்கூடிய அமல்கள், அல்லாஹ்விடத்திலே நாம் செய்யப்படக்கூடிய இபாதத்துகள் எதுவானாலும் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் இரண்டு ஷர்த்துகள், இரண்டு நிபந்தனைகள் அந்த அமலிலே இருக்க வேண்டும். ஷர்த்தான், முதல் நிபந்தனை, அந்த வணக்க வழிபாடோ அந்த செயலோ அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்டிருக்க வேண்டும். இது முதல் நிபந்தனை. இரண்டாவது, அந்த வணக்க வழிபாடுகளோ அந்த செயல்களோ அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி மட்டும் செய்யப்பட வேண்டும். இந்த இரண்டில் ஒன்று இருந்து ஒன்று இல்லை என்றாலும் அந்த வணக்க வழிபாடுகளையோ அந்த செயல்களையோ அந்த நன்மைகளையோ அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். சுன்னா இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருந்து அதிலே இக்லாஸ் இல்லை என்றாலும், இக்லாஸ் இருந்து மன தூய்மை இருந்து அந்த செயலை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டவில்லை என்றாலும் அந்த செயல்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் கஹ்ஃபுடைய 110வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், மிக முக்கியமான வசனம். அல்லாஹ் சொல்கின்றான், ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹ், ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹ், அல்லாஹ்வுடைய சந்திப்பை நீங்கள் ஆதரவு வைத்தால், அல்லாஹ்வுடைய சந்திப்பை நீங்கள் விரும்பினால், நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்தித்து அவனை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் ஆசை கொண்டால், ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹ், அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பதை ஆதரவு வைத்தால், இருக்கிறதா இல்லையா? உங்களுடைய பதில் ஆம் என்றால், ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா, நீங்கள் நல்ல அமல்களை செய்யுங்கள். ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா, நீங்கள் நல்ல அமல்களை செய்யுங்கள். வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, அந்த வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்விற்கு இணையாக சமமாக நீங்கள் யாரையும் ஆக்கிவிடாதீர்கள். அப்படி என்றால் அந்த வணக்க வழிபாட்டை அல்லாஹ்விற்காக மட்டும் செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக மட்டும் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலோ அல்லாஹ்விற்கு செய்யப்படக்கூடிய செயல்பாடுகளிலோ இபாதத்துகளிலோ நன்மைகளிலோ அல்லாஹ்வுடைய தீனிலே எதுவெல்லாம் நன்மை என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் வலியுறுத்தினார்களோ அந்த நன்மைகளில் வேறு யாராவது ஒருவரை கூட்டாக்கிவிட்டால், அப்படி என்றால் வேறு யாருடைய பொருத்தத்திற்காகவோ அது செய்யப்பட்டால், வேறு யாருடைய முகத்தை நாடியோது செய்யப்பட்டால்
அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ் கூறுவதாக, قال الله تبارك وتعالى انا اغنى الشركاء عن الشرك. எனக்கு இணை வைப்பவர்கள் இணை வைக்கக்கூடிய செயல்களை விட்டு நான் நீங்கி விடுகிறேன், நான் நீங்கிக் கொள்கிறேன். மன் அமில அமலன், ஒருவர் ஒரு அமலை செய்கிறார், அஷ்ரக ஃபீஹி மஇ கைரி, என்னோடு பிறரை சேர்த்துக் கொள்கிறார், இந்த அமலில் என்னோடு பிறரையும் சேர்த்துக் கொள்கிறார், தரத்துஹு வஷ்ர்கா, நான் அவரையும் அவர் சேர்த்த அந்த பொருளையும் நான் அவரோடு விட்டு விடுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக என்று கூறுகிறார்கள். அல்லாஹ் கூறுவதாக, கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் செய்கின்ற தொழுகை அல்லாஹ்விற்காக, நாம் பேசுகின்ற பேச்சுக்கள் அல்லாஹ்விற்காக, நாம் செய்கின்ற திக்ர்கள் அல்லாஹ்விற்காக, நாம் கொடுக்கின்ற சதகாக்கள் அல்லாஹ்விற்காக, நாம் போடுகின்ற அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய ஒவ்வொரு செல்வத்துடைய சதகாக்களும் ஜக்காத்துகளும் அல்லாஹ்விற்காக, நம்முடைய முகத்தோவனை, நம்முடைய முகத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை அல்லாஹ்விற்காக, நம்முடைய ஹிஜாப் அல்லாஹ்விற்காக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹப்ப லில்லாஹ் வ அதா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் அல்லாஹ்விற்காக நேசிக்கிறார்களோ, யார் அல்லாஹ்விற்காக வெறுக்கிறார்களோ, மன் அஹப்ப லில்லாஹ் வ அபகத லில்லாஹ், அல்லாஹ்விற்காக யார் நேசிக்கிறார்களோ, அல்லாஹ்விற்காக யார் வெறுக்கிறார்களோ, யார் அல்லாஹ்விற்காக கொடுக்கிறார்களோ, யார் அல்லாஹ்விற்காக கொடுக்காமல் தடுத்துக் கொள்கிறார்களோ, ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான், அவர்கள்தான் ஈமானிலே முழுமையானவர்கள், ஈமானை அவர்கள்தான் முழுமையாக்கியவர்கள். ஏன்? இந்த வெளி தோற்றங்களோ, இந்த வெளிப்படையான செயல்பாடுகளையோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்ப்பதில்லை. இவன் எவ்வளவு தொழுகிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்ப்பதில்லை. இவன் எவ்வளவு அல்லாஹ்வுடைய மார்க்க பிரச்சாரத்தை செய்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்ப்பதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா அஜ்சாதிக்கும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய உடல்களையோ, வலா இலா சுவரிக்கும், உங்களுடைய முக தோற்றங்களையோ, உங்களுடைய உடல் அமைப்புகளையோ அல்லாஹ் பார்ப்பதில்லை. அல்லாஹ் இதை பார்க்கிறான், வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கையை சுட்டிக்காட்டி சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுடைய இதயத்தை பார்க்கிறான், உங்களுடைய உள்ளம் எதை மறைத்திருக்கிறது என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். நீங்கள் தொழுகிறீர்கள், அந்த தொழுகையுடைய முறைகள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் யாருடைய வழிமுறை இருக்க வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை இருக்க வேண்டும். அந்த வழிமுறை இருந்தாலும் இந்த வெளிப்பாடுகளை அல்லாஹ் ஒருபுறம் பார்த்தாலும், ஆனால் அல்லாஹ் பார்ப்பது உங்களுடைய உள்ளங்களை, உங்களுடைய உள்ளங்களை. அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன். மக்கள் பார்ப்பதற்காக தொழுகிறார்களே, தொழுகையிலே பொடுபோக்காக இருக்கிறார்களே, இவர்கள் நாசமாகட்டும் இந்த தொழுகையாளிகள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் புகாரி இன்னும் பெரிய மார்க்க அறிஞர்கள் எல்லாம் தங்களுடைய புத்தகத்திலே இந்த ஹதீஸை முதல் ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, இன்னமல் அஅமாலு பின்னிய்யா, செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்தே அமைகிறது. எந்த செயல்பாட்டை செய்தாலும் அந்த செயல் எண்ணத்தை பொறுத்தே அமைகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸிபுஹா அவ் இம்ரஅத்தின் யன்கிஹுஹா, ஒருவனுடைய ஹிஜ்ரத் இந்த உலகத்துடைய செல்வத்தை அடைவதற்காக இருக்கிறது, இந்த உலகத்துடைய ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக இருக்கிறது. அவன் எதற்காக அதை செய்தானோ அதை பெற்றுக் கொள்வான். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, அந்த ஹிஜ்ரா அல்லாஹ்விற்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் இருந்தால் அவன் எந்த நோக்கத்திற்காக செய்தானோ அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பெற்றுக் கொள்ளுவான். மிக முக்கியமான மார்க்க அடிப்படை.
எந்த செயல்பாடு எதற்காக செய்யப்படுகிறதோ, எந்த வணக்கம் யாருக்காக நிறைவேற்றப்படுகிறதோ அந்த வணக்கத்திற்குரிய கூலியைத்தான் அவர்கள் பெறுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்ற வணக்க வழிபாடுகளை கணக்கிட்டு பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுடைய தன்மை என்று கூறுகின்ற விஷயங்களை நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான். யாருடைய உள்ளத்திலே இந்த 3 தன்மைகள் இருக்கிறதோ, யாருடைய உள்ளத்திலே இந்த 3 தன்மைகள் இருக்கிறதோ அவர்கள் ஈமானுடைய சுவையை சுவைத்தவர்கள். ஹலாவத்தல் ஈமான், ஈமானுடைய சுவையை சுவைத்தவர்கள். அதனுடைய முதல் தன்மை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஐயகூன் அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா உறவுகளை விடவும் உங்களுக்கு நேசமுள்ளவர்களாக இருந்தால் ஈமானுடைய சுவையை நீங்கள் சுவைக்கலாம். இரண்டாவது தன்மையாக சொன்னார்கள், அய்யுஹிப்பல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லல்லாஹ். ஒருவரை நேசித்தால் அல்லாஹ்விற்காக மட்டும் அந்த நேசம் இருந்தால், அய்யுஹிப்பல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லல்லாஹ், அந்த நேசம் அல்லாஹ்விற்காக தவிர வேறு எதற்காகவும் இல்லை. இந்த தன்மை இருந்தால் ஈமானுடைய சுவையை அவர்கள் சுவைக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே சூரியன் 1 மைல் தூரத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்படும் பொழுது, நாளை மறுமையிலே நரகம் கொண்டு வரப்படும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 பேர்களுக்கு விசேஷமாக தன்னுடைய நிழலை கொடுப்பான். சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹ். இந்த 7 பேரை தவிர வேறு நிழல் அந்த மஹ்ஷர் மைதானத்திலே யாருக்கும் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அர்ஷுடைய நிழலை பெற்றவர்களாக எம்மை ஆக்குவானாக. அதிலே ஒருவர் வரஜுலுன், ஒரு மனிதர், தஸத்தக பிஸதகத்தின், சதகாவை செய்வார். என்ன செய்வார்? சதகா செய்வார். ஃபஅஃபாஹா, மறைத்து செய்வார், அதை மறைத்து கொண்டு செய்வார். எப்படி? ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு. அவருடைய வலது கை செய்த தர்மம் இடது கைக்கு கூட தெரியாமல் செய்வார். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்படி அல்லாஹ்விற்காக அந்த சதகாவை நிறைவேற்றுவார். ஒரு 5 ரூபாய் அல்லது 10 ரூபாயை போட்டாலும் அல்லாஹ்வுடைய பார்வை அதில் இருக்கிறதா என்று பார்ப்பாரை தவிர மற்றவர்களுடைய பார்வை இதில் இருக்கிறதா, அல்லது என்னை மக்கள் செல்வந்தவன் கொடையாளி என்று மக்கள் புகழட்டும் என்பதற்காக அதை செய்ய மாட்டார். வலது கை கொடுக்கும், இடது கைக்கு கூட தெரியாது. அவருடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய முகமாகத்தான், அல்லாஹ்வுடைய பொருத்தமாகத்தான் இருக்கும். மூமின்களுடைய தன்மையும் அல்லாஹ் அப்படித்தான் சொல்கின்றான். மூமின்கள் உணவளிப்பார்கள், ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள். அவர்கள் மிகப்பெரிய கொடையாளி, உணவளிக்க கூடியவர் என்று புகழ்வதற்காக அல்ல. சொல்லுவார்கள், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், நாங்கள் உங்களுக்கு உணவளிக்கிறோம். ஏன்? லிவஜ்ஹில்லாஹ், எங்கள் ரப்புடைய முகத்திற்காக, எங்களுடைய ரப்புடைய பொருத்தத்தை அடைவதற்காக உங்களுக்கு நாங்கள் உணவளிக்கின்றோம். நாங்கள் உங்களிடத்திலிருந்து லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுகூரா, எந்த கூலியையோ, எந்த நன்றியையோ, எந்த புகழ்ச்சியையோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. உங்களுக்கு உணவளித்ததன் நோக்கம் அல்லாஹ்வுடைய பொருத்தம்தான். கண்ணியத்துக்குரியவர்கள், இதெல்லாம் நமக்கு சாதாரண ஒரு தன்மையாக தெரியலாம். ஆனால் இந்த தன்மை நம்முடைய செயல்பாடுகளில் இல்லை என்றால் எவ்வளவு நேரங்களை அதற்காக கொடுத்திருந்தாலும் அந்த வணக்க வழிபாடு அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. நாளை மறுமையிலே வகதிம்னா இலா மா அமிலு மின் அமலின் ஃபஜஅல்னாஹு ஹபாஅம் மன்சூரா, அல்லாஹ் சொல்கிறான். நாளை மறுமையிலே அந்த அமல்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டு தூசி, காற்றிலே பறக்கக்கூடிய தூசிகளை போன்று
அல்லாஹ்வுடைய முகத்திற்காக செய்யப்படாத எந்த அமலாக இருந்தாலும் அந்த அமல் தூசிகளை போன்று பறக்க விட்டு விடுவான் அல்லாஹ். அது தொழுகையாக இருந்தாலும், அது நோன்பாக இருந்தாலும், அது மார்க்க பிரச்சாரமாக இருந்தாலும், மார்க்க பணியாக இருந்தாலும், ஏன் அல்லாஹ்வுடைய பாதைக்காக ஒரு ரூபாயை சதகா செய்வதாக இருந்தாலும் சரி, அதனுடைய நோக்கம் அல்லாஹ்வாக வைக்கப்படவில்லை என்றால் நாளை மறுமையில் அந்த செயல்பாடுகள் எதுவும் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை அதற்காக நமக்கு சொல்லி சென்றார்கள். இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். சுலைமான் இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை எங்களுக்கு சொன்னார்கள், இன்ன அவ்வலன் நாஸி யுக்லா யௌமல் கியாமா, நாளை மறுமையிலே முதலாக தீர்ப்பு செய்யப்படுபவர்கள், நாளை மறுமையிலே முதலாக தீர்ப்பு செய்யப்படுபவர்கள் ரஜுலுன், ஒரு மனிதர், வரஜுலு ஸ்துஷ்ஹித ஃபஉதிய பிஹி ஃபஅர்ரஃபஹு நிஅம ஃபஅரஃபஹா. இவர் யார் என்றால், கொஞ்சம் கேளுங்கள், இவர் யார் என்றால் தன்னுடைய வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்த அந்த வாழ்க்கையை அர்ப்பணிப்பதற்காக ஜிஹாதுடைய களத்திலே கலந்து கொண்டவர். இந்த களத்திலே அல்லாஹ்வுடைய பாதைக்காக போர் புரிவதற்காக கலந்து கொண்டவர். போர் புரிந்ததோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய பாதைக்காகவே தன்னுடைய உயிரை நீற்றவர். நாளை மறுமையில் இவரை அழைத்து வரப்படும். அவருக்கு அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளை, அருள்கொடைகளை பற்றி அவருக்கு நினைவு கூறப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், ஃபமாதா அமில்த ஃபீஹா, அதை கொண்டு என்ன செய்தாய் அடியானே, உனக்கு கொடுத்ததை கொண்டு நீ என்ன செய்தாய்? ஃபமாதா அமில்த ஃபீஹா, அவர் சொல்லுவார், காதல்து ஃபீக, யா அல்லாஹ் உன்னுடைய பாதைக்காக போராடினேன், எதுவரை? ஷஹீதாகும் வரை, என்னுடைய உயிர் உன்னுடைய பாதையிலே நீங்கும் வரை உன்னுடைய பாதைக்காக போராடி கொண்டே இருந்தேன், அந்த பாதையிலே என்னுடைய உயிரை நீற்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், கால கதப்த, பொய் சொல்லுகிறாய், நீ பொய் சொல்லுகிறாய், வலாகின்னக காதல்த, ஆனால் நீ கொல்லப்பட்டாய். ஏன்? யகாலு ஜரீவுன், உன்னை மக்கள் மிகப்பெரிய போராளி, மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய பாதைக்காக மரணித்தவர் என்று உன்னை சொல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக போரிலே கலந்து கொண்டாய், பொய் சொல்லுகிறாய் என்று கூறி, ثم أمر به فصحب على وجهه حتى ألقي في النار, முகம் குப்புற அவர்கள் அந்த மனிதனை, அல்லாஹ்வுடைய பாதைக்காக போராடி உயிர் நீற்ற அந்த ஷஹீதை நரகத்திலே தூக்கி எறியப்படும். அவர் செய்த செயல் என்ன? எதை நோக்கிய செயல்தான்? சொர்க்கத்தை நோக்கிய செயல்தான். ஆனால் எண்ணம் சொர்க்கம் அல்ல, மக்களுடைய புகழ்ச்சி. அல்லாஹ் அதற்கு கொடுத்த கூலி நரகம். இன்னொரு மனிதர், வரஜுலுன் தஅல்லமல் இல்ம வஅல்லமஹ், யா ரப்பி சல்லிம் யா ரப்பி சல்லிம் யா ரப்பி சல்லிம். அல்லாஹ் மார்க்க அறிஞர்களையும் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களையும் இந்த தன்மையிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒரு மனிதர் மார்க்கத்தை கற்றுக்கொண்டார், மார்க்கத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். வகரஅல் குர்ஆன், குர்ஆனை ஓதினார். எவ்வளவு பெரிய வாக்கியமான அமல்கள் பாருங்கள். ஃபஉதிய பிஹி, இந்த மனிதர் நாளை மறுமையிலே கொண்டு வரப்படும். ஃபஅர்ரஃபஹு நிஅமா, அவருடைய நிஅமத்துகள் அவருக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டு அவர் அறிவார். ஃபஅரஃபஹா قال فما عملت فيها, உனக்கு கொடுத்த கல்வி, உனக்கு கொடுத்த பேச்சாற்றல், உனக்கு கொடுத்த குர்ஆனுடைய ஞானம், குர்ஆனை ஓதக்கூடிய அந்த முறை என்ன செய்தாய்? فماذا عملت فيها, அவர் சொல்லுவார், تعلمت العلم وعلمته, யா அல்லாஹ் இல்மை கற்றுக்கொண்டேன், அதை மக்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். وقرأت فيك القرآن, குர்ஆனை நான் ஓதினேன் யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், قال كذبت, நீ பொய் சொல்லுகிறாய் அடியானே, பொய் சொல்லுகிறாய்.
வலக்கின்னக தஅல்லம்தல் இல்ம லியுகால ஆலிம். நீ இல்மை கற்றுக் கொடுத்தாய், கற்றாய். எதற்கு? உன்னை ஆலிம் என்று மக்கள் போற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக. எவ்வளவு பெரிய மார்க்க அறிஞர் என்று உங்களை சொல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக இல்மை கற்றுக்கொண்டாய். எனக்கும் தாயிகளுக்கும் செய்யக்கூடிய அறிவுரை என்ன தெரியுமா? ஒரு ஃபத்வா, ஒரு ஃபத்வா. அந்த ஃபத்வாவை நாம் கற்கிறோம். இதற்காக இந்த கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்லி விட வேண்டும் என்ற காரணத்திற்காக அந்த ஃபத்வாவை கற்றாலும் நாளை மறுமையிலே இந்த நிலைமைதான். நாளை மறுமையிலே இந்த இல்மை மக்கள் எனக்கு எல்லாம் தெரியும் என்று போற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காகவோ, என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காகவோ இல்மை எடுத்துக்கொண்டால், இல்மை தேடினால், அதை மக்களுக்கும் போதித்தால் நாளை மறுமையிலே இந்த நிலைமைதான். யா ரப்பி ஸல்லி, யா ரப்பி ஸல்லி. அல்லாஹ் அருள் செய்வானாக. அல்லாஹ் சொல்லுவான், நீ இல்மை கற்றுக்கொண்டாய். ஏன்? உன்னை ஆலிம் என்று மக்கள் போற்றுவதற்காக. வகரஅத்துல் குர்ஆன், குர்ஆனை நீ ஓதினாய் இனிமையாக. மக்கள் எல்லாம் உன்னுடைய கிராஅத்தை பார்த்து கண்ணீர் வடித்தார்கள். ஆனால் நீ எந்த எண்ணத்தில் ஓதினாய் தெரியுமா? யகால ஹுவ காரி, இவர் எவ்வளவு பெரிய காரியாக இருக்கிறார், எவ்வளவு குர்ஆனை இனிமையாக ஓதுகிறார் என்று மக்கள் உன்னை போற்றுவதற்காக. நீ போற்றி எண்ணியதை பெற்றுக்கொண்டாய். இவரைக்கும் அல்லாஹ் கட்டளையிடுவான், இவரையும் நீங்கள் நரகத்திலே முகக்குப்புறமாக தூக்கி எறிந்து விடுங்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அடுத்து ஒரு மனிதர் கொண்டு வரப்படுவார். வரஜுலுன் வஸ்ஸஅ அல்லாஹு அலைஹி வஅதாஹு மின் அஸ்னாஃபில் மாலி குல்லிஹ். செல்வமெல்லாம் கொடுக்கப்பட்ட, வசதி வாய்ப்புகள் எல்லாம் விரித்து கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர். ஃபஅரஃபஹு நிஅம ஃபஅரஃபஹா, அவருக்கு அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளை நினைவு கூறுவான், அறிந்து கொள்வார். ஃபமாதா அமில்த ஃபீஹா, என்ன செய்தாய் அடியானே? யா அல்லாஹ், உன்னுடைய பாதைக்காக செலவழித்தேன், உன்னுடைய பாதைக்காக கேட்பதையெல்லாம் கொடுத்தேன் என்று சொல்லுவார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், மனிதனே நீ பொய் சொல்லுகிறாய். உன்னை மக்கள் ஜவாத், கொடையாளி என்று மக்கள் போற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இதை செய்தாய். அதனால் மக்கள் போற்றியதை நீ பெற்றுக் கொண்டாய். இங்கே உனக்கு கூலியாக அதற்கு நரகம் இருக்கிறது, செல். யா ரப்பி ஸல்லி. யாரையெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீத், இதை விட அல்லாஹ்விடத்திலே சிறந்த அமல் இல்லை. இதை விட அல்லாஹ்விடத்திலே நெருக்கம் பெற ஒரு அமல் இல்லை. அந்த அமலை செய்தாலும் மார்க்க பணி, அல்லாஹ்வுடைய உதவியாளர்களுடைய பணி, அல்லாஹ்விற்கு உதவி செய்தல் என்று அல்லாஹ் அதை சொல்கின்றான். அல்லாஹ் இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், அல்லாஹ்விற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். கூனு அன்சார் அல்லாஹ், அல்லாஹ்வின் உதவியாளர்களாக நீங்கள் மாறுங்கள் என்று சொல்கிறான். அல்லாஹ்விற்கு என்ன உதவி தேவைப்படுகிறது? அல்லாஹு ஸமத், அன்துமுல் ஃபுகரா வல்லாஹுல் கனி. என்ன உதவி தேவைப்படுகிறது? அவனுடைய மார்க்க பணி, அவனுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்தல், அல்லாஹ்விற்கு உதவி செய்தல். அந்த பணியாக இருந்தாலும், அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தாலும், எந்த செயல்பாடு, இதை விட இந்த 3 செயல்பாடுகள் இதிலும் இஹ்லாஸ் இல்லை என்றால் நாளை மறுமையிலே அதற்குரிய கூலி நரகம்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அக்வஃப மா அகாஃபு அலைக்கும் அஷ்ஷிர்குல் அஸ்கர். நான் பயப்படுவதோ உங்களிடத்திலே ஷிர்குல் அஸ்கர், சிறிய ஷிர்கை குறித்துதான், சிறிய ஷிர்கை குறித்துதான். அல்லாஹ்வுடைய தூதரே, ஷிர்குல் அஸ்கர் அது என்ன யா ரசூலல்லாஹ்? கால அர்ரியா, மக்கள் பார்ப்பதற்காக ஒரு செயலை செய்தால், மக்கள் புகழ்வதற்காக ஒரு செயலை செய்தால் அது ரியா. அந்த செயல்
இணை வைப்புடைய சுருக்கம். அதுதான் சிறிய இணை வைப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு சொன்னார்கள், யகூலுல்லாஹு அஸ்ஸ வஜல்ல லஹும் யௌமல் கியாமா. அந்த சிறிய ஷிர்க்கை செய்தவர்களை நாளை மறுமையிலே அல்லாஹ் பார்த்து கூறுவான். எப்போது மக்களுக்கெல்லாம் தனக்காக பணி செய்தவர்கள், தனக்காக தன்னுடைய முகத்திற்காக செய்தவர்களுக்குரிய கூலிகளை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்ததற்கு பிறகு அல்லாஹ்விற்காக செய்தவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்க பணியை செய்தவர்களும் நிற்பார்கள் வரிசையாக. ஏன் இருக்கிறீர்கள் அடியார்களே? கூலி வேண்டுமா? கூலி வேண்டுமா? இذهبوا الى الذين كنتم تراؤون في الدنيا فانظروا هل تجدون عندهم جزاء. يا رب, நீங்கள் செல்லுங்கள், யாருடைய முகத்திற்காகவெல்லாம் அதை செய்தீர்களோ அவர்களிடத்திலே நீங்கள் தேடி அலையுங்கள், அவர்கள் ஏதாவது உங்களுக்கு கொடுக்கிறார்களா என்று பாருங்கள் என்று அல்லாஹ் அவர்களை விரட்டி அடிப்பான். அவர்களை பெற்றுக் கொள்ளுங்கள் அவர்களிடத்திலே. அரசாங்கத்திற்காக பணி செய்தீர்களா? அரசாங்கம் உங்களை முதலிடத்திலே வகிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் அந்த மார்க்க பணியை செய்தீர்களா? போங்கள், அவர்களிடத்திலே சென்று தேடிக்கொள்ளுங்கள். உங்களுடைய அழைப்பாளர்களோ உங்களுடைய தலைவர்களோ உங்களை புகழ வேண்டும் என்ற காரணத்திற்காக அந்த பணியை செய்தீர்களா? நீங்கள் தேடுங்கள் அவர்களை, நீங்கள் செல்லுங்கள் அவர்களிடத்திலே சென்று அவர்கள் கொடுக்கின்ற கூலியை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். யா ரப் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவிப்பு செய்வான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸ்களிலும் இருந்தும் இந்த குர்ஆனுடைய வசனங்கள் இந்த நிகழ்ச்சிகளிலும் இருந்தும் நமக்கு தெரிவது என்ன? இக்லாஸ். நம்முடைய வாழ்க்கையுடைய மூல ஆதாரம் இதுதான். எந்த செயல்பாடாக இருந்தாலும், எந்த வணக்க வழிபாடாக இருந்தாலும், ஏன் ஒரு சகோதரனை பார்த்து புன்சிரிப்பு சிரிப்பதாக இருந்தாலும் அந்த செயல்பாடும் இந்த இஹ்லாஸின் மீது அமைக்கப்படவில்லை என்றால் நாளை மறுமையிலே கூலி மட்டும் இல்லை, இதற்கு கூலி கிடையாது என்ற ஒரு அம்சம் மட்டும் இல்லை, இதை அவர்களுக்கு செய்த காரணத்தால் நரகம் என்ற ஒரு கூலியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சேர்த்து கொடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இக்லாஸ் நமக்கு தரக்கூடிய நன்மைகள் என்ன? இக்லாஸுடைய நோக்கத்தோடு ஒரு சிறிய அமலை ஒருவர் செய்தாலும் அந்த அமலுடைய கூலியை இவ்வுலகத்திலோ நாளை மறுமையிலோ அவர் பார்ப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ்